பல. முதன்மை விருந்தினர் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமாய் முதுகலை தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் TK அனுராதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். தமிழ் திரைப்படத்துறையின் பிரபலமான ஆளுமைகளில் ஒருவர் முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள். எழுத்தாளர், பேச்சாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக தன்மை கொண்டவர். மகாகவி பாரதியார் மீது தீராத காதல் கொண்டவர். தமிழ் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவர். மதுரையில் பிறந்த இவர் சாத்தூர், காரைக்குடி, விருதுநகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் வசித்தவர். தனது முனைவர் பட்டத்தை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பெற்றவர். வங்கி பணியாளராக இருந்த இவர் தமிழ் மீதும் பாரதி மீதும் கொண்ட பற்றின் காரணமாக நாடறிந்த நல்ல பேச்சாளராக வலம் வருபவர். என்று தனியும் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தமிழக மக்களுக்கு அறிமுகமானவர். தமிழில் முதல் ஆவண படுகொலைகளுக்கு எதிராக பேசிய முதல் திரைப்படம் இது. இப்படத்தின் கதை உண்மை கதை அல்ல, உண்மைகளின் கதை என நிரூபித்த படம். இவரின் முதல் சிறுகதை தொகுப்பு அப்பத்தா. அம்மாவும் அந்தோன் சேக்கவும், அப்பாவின் வாசம், வாழ்வின் வண்ண முகங்கள், தெய்வநாயகம் சார், கோடி போன்ற சிறுகதைகளை எழுதியவர். பாரதியை பற்றி எழுதப்படாத வாழ்க்கை பக்கங்களை ஆய்வு செய்து அருந்தவப்பன்றி சுப்பிரமணிய பாரதியார் எனும் ஆய்வு நூலை வெளியிட்டவர். ராமையாவின் குடிசை, உண்மையின் போர்க்குரல் வாச்சாத்தி போன்ற ஆவண நிழற்படங்களை தயாரித்த பெருமைக்குரியவர். 4 முறை சிறந்த ஆவணப்பட இயக்குனர் விருது, பாரதி விருது, ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது போன்ற 30க்கு மேற்பட்ட விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். தமிழகத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாக்கள் அனைத்திலும் பேச்சாளராக பங்கேற்ற பெருமைக்குரியவர். ஐயா தங்கள் வருகையால் எமது கல்லூரி பேருவகை எய்துகின்றது. நாங்கள் கார்கண்ட மயில் போலவும் சோலை கண்ட குயில் போலவும் அகமும் முகமும் மலர்ந்து தங்களை வரவேற்கின்றோம். நன்றி. வலையொலி மூலம் வாகாய் வளம் வருபவர். போரில் வெல்வதை விட மனதை வெல்வது பெரிதென எண்ணுபவர். கல்வி கண்ணாடிகளை ஜன்னல்களாக மாற்றும் அற்புதம் சொன்னவர். சமுத்திரத்தில் கிழிஞ்சல்களை தவிர்த்து முத்துக்களை அள்ளும் வித்தை கற்றவர். புத்தக காதலன், புதுமை பேச்சாளர், பாரதி பற்றாளர், இயக்குனர் என்று பன்முக பார்வை கொண்ட திரு முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை முதன்மை உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. டாக்டர் சித்தன் சார், எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நண்பர்கள் சேர்ந்து ஒரு சிறிய அமைப்பை நடத்தி கொண்டிருந்தோம். அதன் பெயர் வாழை. அதில் அவர்களோடு இணைந்து நானும் சிறிய பங்காற்றினேன். நேர்மையாக சொல்வதென்றால் அது நண்பர்கள் நடத்திய அமைப்பு. அவ்வப்போது எனக்கு நேரம் இருக்கிற போது அந்த அமைப்பில் நானும் இணைந்து பணியாற்றுவேன். அந்த அமைப்பின் சார்பில் முதல் தலைமுறையாக படிக்க வந்த குழந்தைகளுக்கு கணிதமும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுப்பது என்று முடிவெடுத்தார்கள். முதல் தலைமுறை குழந்தைகள் என்றால் அப்பா படிக்காத, அம்மா படிக்காத, குடும்பத்தில் எவருமே படிக்காத முதன்முறையாக பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வந்த முதல் தலைமுறை குழந்தைகளுக்கு கடினமான பாடமாக இருப்பது ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று கணிதம். அந்த இரண்டையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது என்று முடிவெடுத்தோம். பெரும்பாலும் முதல் தலைமுறை குழந்தைகள் என்றால் அவர்கள் ஏழை குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். எனவே சென்னையிலே இருக்கிற மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் இருக்கிற
ஏழை குழந்தைகளை தேர்ந்தெடுத்தோம். நான் மிகுந்த பெருமிதத்தோடு ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். 15 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த அந்த அமைப்பில் படித்த, மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குழந்தைகள் அனைவரும் ஆங்கிலத்திலும் கணிதத்திலும் தேர்ச்சி பெறும் ஒரு சூழலை எங்கள் நண்பர்கள் உருவாக்கினார்கள். அனைவரும் கணிதத்திலும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெற்றார்கள். ஒரு சமயத்தில் நாங்கள் என்ன பேசினோம், குழந்தைகளுக்கு கணிதம் ஆங்கிலம் என்கிற 2 பாடங்களை நடத்துகிற வேலையை மட்டும் செய்யாமல், டாக்டர் சொன்னது மாதிரி விளையாட்டு, கலை, இசை என்று பல துறைகளிலும் குழந்தைகளை ஈடுபட செய்ய வேண்டும் என்று விரும்பி நாங்கள் செய்த பெரும் திட்டத்தின் தொடர்ச்சியின் பயனாக ஒரு கட்டுரை போட்டியை, தமிழில் கட்டுரை போட்டியை அந்த குழந்தைகளுக்கு நடத்துவது என்று முடிவெடுத்தோம். சென்னையில் இருக்கிற அனைத்து மாநகராட்சி பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கையை அனுப்பினோம். ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட குழந்தைகள் படிக்கும், 1000க்கு மேற்பட்ட முதல் தலைமுறையான ஏழை குழந்தைகள் படிக்கும் அந்த பள்ளிக்கூடங்களிலிருந்து நாங்கள் நடத்திய கட்டுரை போட்டிக்கு 97 குழந்தைகள் தான் வந்தார்கள். 97 குழந்தைகளையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு மாநகராட்சி திருமண மண்டபத்தில் ஒன்று சேர்த்தோம். அப்போது தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் அமலில் இல்லை. எனவே குழந்தைகளுக்கு காலை உணவு தருவது என்று தீர்மானித்தோம். 8 மணிக்கே குழந்தைகள் வந்தார்கள். நாங்கள் எல்லோரும் குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிட்டோம். 10 மணிக்கு கட்டுரை போட்டி. கட்டுரை போட்டிக்கான தலைப்பை முன்கூட்டி தருவதில்லை என்று முடிவெடுத்தோம். ஏனென்றால் ஒருவேளை குழந்தை பக்கத்தில் யாரையாவது கேட்டு, அப்படி கேட்டு அறிவு பெறுவதற்கான வாய்ப்பில்லாத குழந்தைகள் அவர்கள். ஆனாலும் குழந்தைகள் யாரையாவது கேட்டு எழுதினால் சுயமாக எழுதும் ஆற்றலை குழந்தை இழந்துவிடும் என்பதால் போட்டி துவங்கும் போதுதான் தலைப்பு என்று முடிவெடுத்து விட்டோம். காலை உணவு சாப்பிட்டு முடித்தோம். 10 மணிக்கு போட்டி. 97 குழந்தைகளையும் உட்கார வைத்து விட்டோம். இப்போ போட்டியையும், போட்டிக்கான தலைப்பையும், போட்டிக்கான விதிமுறைகளையும் அறிவிக்க வேண்டும். நண்பர் வந்து அறிவித்தார். போட்டிக்கான தலைப்பு என் மனம் கவர்ந்த பெண்மணி என்பது தலைப்பு. எத்தனை பக்கங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம், கட்டுப்பாடு இல்லை. அரசியல் சார்ந்த பெண்களை பற்றி எழுதக்கூடாது குழந்தைகள். திரைப்படம் சார்ந்த பெண்களை பற்றி எழுதவே கூடாது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெண்ணை பற்றித்தான் எழுத வேண்டுமே தவிர, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நேரடியாக சந்தித்த அனுபவம் கொண்ட ஒரு பெண்ணை பற்றித்தான் எழுத வேண்டுமே தவிர, திரைப்படம் சார்ந்த, அரசியல் சார்ந்த பெண்களை பற்றி எழுதக்கூடாது. அவர்கள் செய்திகளில் வாசித்த, படித்த, சந்தித்த பெண்களை பற்றித்தான் எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். எத்தனை பக்கம் வேண்டுமானாலும் எழுதலாம். தலைப்பு அறிவிக்கப்பட்ட முதல் 15 நிமிடங்களில் அந்த அரங்கத்தில் அசைவே இல்லை. ரொம்ப கடினமான கொஸ்டின் பேப்பர் இருந்த எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும், அது மாதிரி எல்லாம் இப்படி ஒன்று பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. என் நண்பர்கள் சொன்னார்கள், பேப்பர் ரொம்ப வாங்க மாட்டாங்க போல தெரியுது, எவனும் எழுதவே ஆரம்பிக்கலன்னு. ஆனால் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு பிறகு குழந்தைகள் எழுத ஆரம்பித்தார்கள். அந்த அறையின் ரசாயனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. 2 சீட்டு 3 சீட்டுலாம் வாங்கி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. நான் நண்பர்களுக்கு சொல்லிட்டேன், யாரும் இந்த குறுக்க உள்ள போய் சூப்பர்வைசர்ங்கிற பேர்ல என்ன மேல நின்று பார்க்கக்கூடாது. என்ன கீழே குழந்தை எழுதிட்டு இருக்காங்க, என்ன எழுதுறாங்க பார்க்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கும் ஒரு உணர்வே குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவங்க சுதந்திரமா எழுதட்டும், யாருமே அந்த பக்கம் போகலை. அதாவது ஒரு கட்டத்துக்கு பிறகு 5 சீட்டு 6 சீட்டுலாம் பேப்பர்லாம் வாங்கி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 12 மணி 2 மணி நேரம் எழுதும். 12 மணிக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ ஒரு 7-8 பிள்ளைங்க இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு டைம் கேட்டாங்க. நண்பர்கள் என்ன செய்யலாம்னாங்க, கூட என்ன யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குது, இன்னும் இன்விஜிலேட்டர் வெளியே நிற்கிறாங்க, எழுத ஆசைப்படுற குழந்தைகளை இன்னொரு 10 நிமிஷம் எழுத விடு
இன்னொரு 1/4 மணி நேரம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க. பிறகு எல்லா குழந்தைகளும் சேர்ந்து மதிய உணவு சாப்பிட்டோம். குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியாக போனார்கள். இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்று ஆலோசனை சொன்ன வெகு சிலரில் நானும் ஒருவன். அப்ப நண்பர்கள் சொன்னார்கள், நீ தானே ஆலோசனை சொன்னாய்? ஆமா. அப்ப அந்த வேலையை நீயே செய் என்றார்கள். எந்த வேலை? 97 கட்டுரைகளையும் படித்து சிறந்த 10 கட்டுரைகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை எனக்கு தந்தார்கள். நான் ஒரு நிபந்தனை விதித்தேன். 97 கட்டுரைகளையும் படித்து சிறந்த 10 கட்டுரைகளை தேர்வு செய்கிறேன். ஆனால் 97 குழந்தைகளுக்கும் பரிசு தருவதாக இருந்தால் நான் 10 கட்டுரைகளை தேர்வு செய்கிறேன் என்று சொன்னேன். அப்படியானால் எதற்கு போட்டி என்று நண்பர்கள் கேட்டார்கள். நான் நண்பர்களுக்கு சொன்னேன், அப்பா படிக்காத, அம்மா படிக்காத முதல் தலைமுறையிலே பிறந்த ஏழை குழந்தைகள் போட்டிக்கு வந்ததையே நான் வெற்றியாக கருதுகிறேன். எனவே அவர்கள் அனைவருக்கும் பரிசு தர வேண்டும். சிறந்த 10 கட்டுரைகளுக்கு கூடுதலாக சிறப்பு பரிசு தரலாம் என்று நண்பர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். 97 கட்டுரைகளையும் நான் வீட்டுக்கு கொண்டு போய்விட்டேன். 2 மாதங்கள் கழித்து பரிசளிப்பு விழா என்று முடிவு செய்து விட்டார்கள். நான் இந்த அரங்கில் நேர்மையாக பல கூட்டங்களில் இதை பேசியிருக்கிறேன். மிகுந்த நேர்மையோடு இந்த அரங்கத்தில் ஒப்புக்கொள்கிறேன். அந்த 97 கட்டுரைகளையும் உடனடியாக போன உடனேயே படித்து தேர்வு செய்யும் எண்ணம் எனக்கு வரவில்லை. உள்ளுக்குள் என்ன நினைப்பு என்றால், நிறைய வாசிக்கிற பழக்கமுடைய நமக்கு இந்த மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் படிக்கிற 97 கட்டுரைகளை படித்து ஒரு 10 கட்டுரைகளை தேர்வு செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது என்கிற down this umbrella, down this down completely. I want to see people, not umbrellas, please. Thank you. படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவில்லை. ஒரு விதத்தில் இது அகந்தை, இருமாப்பு. நிறைய படிக்கிறோம், நமக்கு என்ன இதெல்லாம் படிக்கணும் என்று. ஒரு கட்டத்தில் அதை நான் மறந்து விட்டேன். அது இன்னும் கீழ்த்தரமான இருமாப்பு. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நண்பர்கள் போன் செய்து, என்னப்பா செலக்ட் பண்ணிட்டியா என்று கேட்டார்கள். அப்பவும் பாருங்க, என்ன செலக்ட் பண்ணிட்டியா என்று. ஞாயிற்றுக்கிழமை பரிசு அளிப்பு விழா, குழந்தைகளுக்கு 10 கட்டுரை பரிசு கொடுக்கணும். ஓ சரி, நான் ரெடி பண்ணிடுறேன். அந்த நிமிடம் எனக்கு என்ன தோன்றினா, இரவு ஒரு 1 மணி நேரம் செலவழித்தால் எல்லாவற்றையும் படித்து விடலாம் என்று. நான் தோற்று போன இரவு. என் வாழ்க்கையில் அன்பும் காதலும் என்னை வென்ற ஒரு இரவு. 97 கட்டுரைகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டேன். இரவு கழித்து உணவு அறிந்து விட்டு ஒரு 2 மணி நேரத்தில் சிறந்த 10 கட்டுரைகளை தேர்வு செய்யலாம் என்று படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த இரவு மிகுந்த கனமாகிவிட்டது. பெரும்பான்மையான கட்டுரைகளை என்னால் கண்ணீர் இல்லாமல் படிக்கவே முடியவில்லை. சிறு சிறு எழுத்துப்பிழைகள் இருந்தது, அது வேறு, அது பிழை இல்லை, அது எனக்கு குற்றமாகவே படவில்லை. 97 குழந்தைகளில் 93 குழந்தைகள் தங்கள் மனம் கவர்ந்த பெண்மணியாக தங்கள் அம்மாவை பற்றி தான் எழுதியிருந்தார். நான் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் நாளை மறுநாள் நீங்கள் கொண்டாட போகிற மகளிர் தினத்தோடு எவ்வளவு தொடர்புடையது என்று தொடர்பு படுத்திக் கொண்டே இருக்குமாறு உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 93 குழந்தைகள் தங்கள் அம்மாவை பற்றி தான் எழுதியிருந்தார்கள். 4 குழந்தைகள் தங்கள் அம்மாவை பற்றி எழுதவில்லை. அத்தை, பாட்டி, சித்தி, அக்கா என்று எழுதியிருந்தார்கள். அந்த 4 குழந்தைகளும் அவங்கள் அம்மாவை பற்றி ஏன் எழுதவில்லை என்பதை என்னால் எளிதில் ஊகிக்க முடிந்தது. பரிசளிப்பு விழாவில் கேட்டு அதை உறுதிப்படுத்திக் கொண்டேன். அந்த 4 குழந்தைகளுக்கும் அம்மா இல்லை, அம்மா இல்லாத குழந்தைகள். அதனால் அவர்கள் அம்மாவை பற்றி எழுதவில்லை. நான் இப்போது என்னை நீங்கள் பேச சொன்னால் 97 கட்டுரைகளின் சாராம்சத்தையும் நான் உங்களுக்கு சொல்வேன். நான் படித்த ஷேக்ஸ்பியரையும், ஷெல்லியையும்,
பாரதியின் பட்டுக்கோட்டையும் நான் குறைக்க சொல்லவில்லை. நான் படித்த உலகின் எந்த மாபெரும் இலக்கிய படைப்பாளிகளின் எழுத்துக்களை விடவும் என் நெஞ்சில் இன்னும் நிறைந்திருப்பது அந்த ஏழை குழந்தைகளின் எழுத்துக்கள் தான். அதற்கு இணையான ஒரு வாழ்வியல் இலக்கியத்தை நான் படிக்கவே இல்லை. அதற்கு பிறகு அது வாழ்வோடு ஒரே ஒரு பெண் குழந்தை எழுதியதை மட்டும் சொல்கிறேன். அவர் வாழ்ந்த இடம் சைதாப்பேட்டை. அடையாறு ஆற்றின் கரையிலே இருந்த ஒரு சேரியில் குடியிருந்த ஒரு பெண் தன் தாயை பற்றி எழுதியிருந்தார். அவர் எழுதிய வார்த்தைகளில் நான் சொல்லவில்லை, அவர் எழுதியதை நான் என் சொற்களில் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசளிப்பு விழாவிற்கு பிறகு நாங்கள் ஒரு முறை அந்த குழந்தையின் வீட்டிற்கு போயிருந்தோம். அந்த வீடு ஒரு 10க்கு 10 இருந்த ஒரு கூரை வீடு. அந்த வீட்டில் கழிப்பறை இல்லை, அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஒரு பழைய தகர பெட்டி, 4-5 மாற்று உடைகள், கொஞ்சம் 4-5 மாற்று உடைகள், ஒரு பழைய தகர பெட்டி தவிர அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. அந்த பெண் எழுதியிருந்தால் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்ணின் வாழ்க்கையில் கட்டிட வேலை செய்யும் அப்பா கட்டிட வேலை செய்கிற இடத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போகிறார். இழப்பீடு வாங்குவதற்கு கூட தெரியாத குடும்பம். அப்பா இறந்து போன பிறகு மிச்சம் இருந்தது அம்மா. எல்லா உறவும் விலகி போய்விட்டது. இந்த பெண் எழுதுகிறாள், காலையில் 4 மணிக்கு நான் எழுந்து கண் விழித்து பார்க்கிற போது பக்கத்தில் படுக்கையில் அம்மா ஒரு நாளும் இருந்ததில்லை. அம்மா எங்கே போவாள்? 4 மணிக்கெல்லாம் என் அம்மா எழுந்து பக்கத்தில் சைதாப்பேட்டையில் வணிக வளாகங்கள் நிறைந்த ஒரு தெருவுக்கு போய் 4-5 கடைகளின் வாசலை கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவிட்டு அண்ணா சாலை கடந்து தடண்டன் நகருக்குள் போய் அங்கிருக்கும் மத்திய அரசு ஊழியர் குடியில் இருப்பிருக்கும் ஒரு 5-6 வீடுகளின் வாசல்களை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு விட்டு பிறகு அம்மா வேலை பார்க்கிற ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் துணி துவைத்து காய போட்டு அந்த வீட்டில் பாத்திரம் தேய்த்து அந்த வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்ததற்கு பிறகு அந்த வீட்டில் சாப்பிட கொடுக்கிற உணவை தான் சாப்பிடாமல் ஒரு 4 மணி நேர கடினமான உழைப்புக்கு பிறகு பசித்த வயிறோடு தனக்கு அந்த வீட்டில் தருகிற உணவை தான் சாப்பிடாமல் மகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அம்மா எடுத்துக்கொண்டு ஓடி வருவாள். நான் கேட்டேன் அந்த பெண்ணிடத்தில், அம்மா வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டேன். அவர் சொன்னார், 5 மணிக்கெல்லாம் எந்திரித்து நான் போய் ஆற்றங்கரையில் காலை கடன்களை முடித்து குளித்து வந்து விடுவேன். ஏனென்றால் பொழுது புலர்ந்த பிறகு போனால் குளிக்க வருகிற பெண்களை வேடிக்கை பார்க்கிற கழுகுகளின் கண்களிலே இருந்து தப்பிப்பதற்காக, குடிக்க வருகிற குழந்தையின் உடலை வேடிக்கை பார்ப்பதற்காக வருகிற மிருகங்களின் கண்களிலே இருந்து தப்பிப்பதற்காக, வெளிச்சம் வருவதற்கு முன்பாகவே இருள் விலகுவதற்கு முன்பாகவே நான் போய் குளித்து விட்டு வருவேன். அம்மா துவைத்து வைத்திருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு அணிஞ்சு போகிற யூனிஃபார்ம் அயன் பண்ணுவேன். எப்படி அயன் பண்ணுவீங்க? ஒரு சொம்பு சுடு தண்ணீர் வைத்து சுடு தண்ணீரில் அயன் பண்ணி நானே தலைவாரி சீவி, நான் அப்பதான் அந்த பெண்ணோட தலைமுடியவே பார்க்கிறேன். 8 ஜடை, இவ்வளவு நல்ல பெருசு, எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆமா, உடந்தனம் கொண்டிருந்த அம்மாவுக்கு நான் தலைவாரி இருக்கிறேன். ஆமா, என் மனைவிக்கு மகளுக்கு நான் தலைவாரி விட்டிருக்கிறேன். தலைமாறுவது எவ்வளவு கடினம் எனக்கு தெரியும். எடுத்து சீவி நான் ரெடியா இருப்பேன். அம்மா வருவாங்க, சாப்பிட்டு போவேன். அப்பா இருந்தபோது கூட நான் பசியாக இருந்திருக்கிறேன். ஆனால் அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு நான் ஒரு நாள் கூட பசியாக இருந்ததில்லை. நீ படித்து முடித்து என்ன செய்ய விரும்புகிறாய் என்று இப்போ சகோதரி நிர்மலா கேட்டது மாதிரி நானும் கேட்டேன். ஆமா, இந்த குழந்தைக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. என்றால் மேற்கொண்டு என்ன படிப்பது என்பதை கூட சொல்ல தெரியாத குழந்தை, அதை சொல்லித் தருவதற்கு உதவி இல்லாத ஒரு குழந்தை.
நான் சொன்னேன், அந்த வீட்டில் டிக்ஷனரி இல்லை, அந்த வீட்டில் ஆல்பம் இல்லை, அந்த வீட்டில் தொலைக்காட்சி இல்லை, அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை வீடு அது. அப்ப நீ என்ன செய்ய? நான் படிக்க விரும்புகிறேன். படித்து என்னாக விரும்புகிறாய்? படிக்க விரும்புகிறேன், மேலும் படிக்க விரும்புகிறேன். சரி, என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் எப்படியாவது படிப்பேன், எதையாவது படிப்பேன். ஏன் படிக்க விரும்புகிறாய் என்று கேட்டபோது சொன்னாள், இந்த குழந்தை சொன்ன வார்த்தை, நான் படிக்க விரும்புகிறேன், உயரத்திற்கு போக விரும்புகிறேன், நிறைய சம்பாதிக்க விரும்புகிறேன். எனக்காக அன்றாடம் எழுந்து உழைக்கும் எங்க அம்மாவை ராணி போல உட்கார வைத்து வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வதற்காக படிக்கிறேன். நண்பர்களே, நான் ஒரு சினிமாக்காரன். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பார்த்த அந்த பெண்ணை போல ஒரு அழகான பெண்ணை நான் சினிமா துறையில் பார்த்ததில்லை. இன்றைக்கு நான் அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் அனுமதி இல்லாமல் அவர் பெயரை எப்படி சொல்லுவது? எங்களுக்கு வாக்குறுதி அளித்தது போலவே அந்த சின்னஞ்சிறிய வீட்டில் பிறந்த அந்த எளிய பறவை 10ஆம் வகுப்பில் 500க்கு 470 மதிப்பெண்கள் பெற்றது. பிறகு +2, பிறகு சென்னையிலேயே ஒரு உயரிய பல்கலைக்கழகத்தில் தன் மதிப்பால், தன் உழைப்பால், தன் மதிப்பெண்களால் யாருடைய துணையுமின்றி உயரத்திற்கு போய் இந்த சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் அமர்ந்து எங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அறியாத ஒரு குழந்தையாக சொன்ன சொற்களை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அவங்க அம்மாவை ராணி போல் உட்கார வைத்துக் கொள்கிற கவனிக்கிறாளே, அவள்தான் நீங்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டிய பெண். அவள்தான் பெண், அவள்தான் மானமும் அறிவும் கொண்ட பெண், அவள்தான் அழகுடைய பெண். மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் கோடிட்ட இடத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். எதற்கு கல்வி பெண்ணுக்கு? ஏன் கல்வி? மகளிர் தினம் என்பது என்ன? நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாக சொல்கிறேன். அம்மா பொறுப்பில்லாமல்லாம் பேசல. ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாக சொல்கிறேன். என்ன படித்திருந்தும், எவ்வளவு உயரத்தில் இருந்தும், எவ்வளவு சம்பாதித்த பிறகும் பெண்ணுக்கான பாதுகாப்பு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. நள்ளிரவில் தன்னந்தனியாக ஒரு பெண் தனியாக போய் திரும்ப வருகிற சூழலில் இந்தியா இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? என்ன இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பிரச்சனையே அதுதான். வாயத்திறந்து பேச பயப்படுகிற வரையில் பெண் தனக்கான உரிமையை ஒருபோதும் பெற முடியாது. பெண்களுக்கான 100% பாதுகாப்பு இந்திய சமூகத்தில் இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆகுது முட்டி போராடி இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்கு? அதுவும் பொய் இல்ல, ஒரு உண்மையை சொல்றதுக்கு. வேலைக்கு போய் சம்பாதித்து பொருள் ஈட்டியதற்கு பிறகு பொருள் ஈட்டிய காரணத்தினாலேயே விரும்பிய எண்ணத்தை, நேர்மையான எண்ணத்தை, நல்ல ஒரு கருத்தை வீட்டில் சொல்வதற்கு உரிமை பெண்ணுக்கு இருக்கிறதா? உங்க ப்ரொஃபசர்லாம் அப்புறமா கூப்பிட்டு கேளுங்க. இருக்கிறதா? இல்ல சார். இந்த ஒற்ற குரல் வருகிறது. எல்லா பெண்ணுக்கும் இருக்கிறதா? இல்லை. இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கே இவ்வளவு தயக்கம் உங்களுக்கு. அப்புறம் எங்க இருந்து ஒரு விடுதலை? பஸ்ல இறங்கும் போது பாக்குறேன், பஸ்ல இறங்குற இடத்துல ஒரு 4 பேர் நிக்கிறான் கொத்தா. அவன் அப்படித்தான் நிப்பான். அவனா நிக்கிறான், ஹார்மோன் நிக்க வைக்குது அவனை. அவன் சரியா படிக்கல, அல்லது அவன் படிச்ச படிப்பு அவ்வளவுதான். அவன் உடம்புல ஹார்மோன் நெகட்டிவா வேலை செய்யுது. தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க முடியாத சுரப்பிகளோட அவன் வாழ்றான். அப்படி கொத்தா நிக்கிறான். பின்னால ஒரு பொண்ணு வருது, வழி விடணும். என்ன செய்வீங்க? போல்டா, துணிச்சலா, நிர்மலா பெரியசாமி குரல்ல, ஆமா மிஸ்டர், அது கூட வேணாம், பிரதர்னு சொல்லுங்க, செத்துருவாங்க. வழிவிட வைக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்கு. பிரதர்
வழி விடுங்க அப்படின்னா வழி கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க பேச மாட்டீங்களா? வழி கிடைக்குமா கிடைக்காதா? 850 பேர் இருக்கிறாங்க சார். இதுலயும் ஒரு 350 பேர் தான் சார் பேசுறாங்க. இங்க இருந்து பாக்குறப்ப தெரியுது அது ஒரு 500 பேர். நீ என்ன கேட்கறது? நாங்க என்ன சொல்றது? நாங்க அப்படி நாங்க தான் எப்பவுமே பேச மாட்டோமே. நாங்க பஸ்லயும் பேச மாட்டோம், வீட்லயும். அதுக்கு பேர் வெக்கம் இல்ல, அதுக்கு பேர் வெக்கக்கேடு. அதுக்கு பேரு வெக்கம் இல்ல, வெக்கக்கேடு. பிரதர் வழி விடுங்கன்னு சொன்னா வழி கிடைக்கும். அதுக்கு பின்னால போய் நின்றுட்டு இப்படி சீனை போட்டா அங்க ஒருத்தன் சொல்றான் மேடத்துக்கு வழி விடுங்க. அவனுக்கு அதான் வாய்ப்பு. அவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குற? அவன் மேடத்துக்கு வழி விடுங்க அப்படின்னு அவன் நிக்கிறவன் சொல்றான். ஏன் மேடம் பேச மாட்டாங்களா? மேடம் கேட்க மாட்டாங்களே, மேடம் பேச மாட்டாங்களே, மேடம் பேசினா செத்து போயிருவாங்களே. என் மகளுக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன். தேவை, மானம், அறிவு, கல்வி, உரிமை, தனக்கு விருப்பமானதை வாய் திறந்து பேசும் ஆற்றல், அச்சமின்மை, ஃபியர். என்ன குட் டச் பேட் டச். அவன் தொடுவான், அதுக்கு பிறகு அது பட்டிமன்றம் வைப்பாங்க. ஒரு நடுவரை கூப்பிட்டு அது குட் டச்சா பேட் டச்சா? குட் டச் பேட் டச் எல்லாம் கிடையாது. நோ டச், நோ டச். நோ டச். தொட்டுட்டான் அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படி அப்படி பார்த்தா அவன் பயப்படுவானா மாட்டானா? எவனோ ஒருத்தர் பின்னால் நான் சொல்கிற விஷயங்கள் மீறி விதிவிலக்குகள் இருக்கும். ஆனால் நான் சொல்வது பொது விதி. மகாகவி பாரதியார் எழுதினார், நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம். ஏன் எழுதினாரு? எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான், யாரோ தப்பா நடந்துக்கிறான். அந்த கணம் ஸ்பான்டேனியஸா நெருப்ப மிதிச்சது மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டா அந்த குற்றம் தடுத்து நிறுத்தப்படுமா படாதா? கொடுத்து தடுத்து முடியுமா முடியாதா? முடியும். மௌனமா எங்க சொல்றது, யார்கிட்ட சொல்றது? மானம் போயிருமோ, மரியாதை போயிருமோ அப்படின்னு நினைச்சு மொத்த மானமும் போயிடும், மொத்த வாழ்க்கையும் போயிடும். இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னால ஏன் படிக்கல? ஒரு கேள்வி கேட்டு எல்லாம் நிறைய பேர் பேசுனீங்க அதை பத்தி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1925ஆம் ஆண்டு சரியாக இந்த கல்வி நிறுவனம் தன் பொன்விழா வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் சொல்கிறேன், 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்று கல்லூரியே பள்ளிக்கூடமே கிடையாது. நோ ஸ்கூல், நோ காலேஜ். ஆண்களே நிறைய பேர் படிக்கல, பொம்பளைகள் அப்புறம் வாங்க. பெரும்பான்மையான ஆண்களுக்கே படிக்க தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் பெண்ணின் வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எங்க அப்பத்தா தாத்தாவுக்கு நேரம் நின்று பேசினதே கிடையாது. அதுக்கு பேர் தமிழர் பண்பாடு. தாத்தாவும் அப்பத்தாவும் நேரம். கிளவிய பயமுறுத்தலுக்கு நாங்க பயன்படுத்துற ஒரே ஆயுதம் தாத்தா வர்றாருன்னு சொன்னா போதும். அடுத்த நிமிஷம் கிளவி வெத்தலை பாக்கு பொட்டலாம் அவ்வளவையும் விட்டுட்டு தெரிச்சு ஓடி வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல போயிடும். அவள் சமையல் அறையிலேயே பிறந்து, சமையல் அறையிலேயே வயதுக்கு வந்து, சமையல் அறையிலேயே வாழ்ந்து, சமையல் அறையிலேயே செத்து போனவள். அவள் தாத்தாவோடு நேருக்கு நேர பேசினதே கிடையாது. நாங்கள் இருவரும் தாத்தாவும் பாட்டியும் நின்று பேசியது நாங்கள் பார்த்ததே இல்லை. 16 குழந்தைகள். What is this, doctor? How this medical biological wonder happens? ரெண்டு பேரும் நமக்கு பேசியே பார்த்ததில்லை. 16 குழந்தை. என்னங்கடா 50 ஆண்டு காலம், 60 90 வயசு கிழவனுக்கு, 85 வயசு கிழவிக்கு
எத்தனை வயசுல கல்யாணம்? 15 வயசுல. 70 வருஷம் அவர் கூட ஒரு வாழ்க்கை. அப்பதா 70 வருஷம் வாழ்ந்து இல்ல, கிழவனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டான். முடிஞ்சு. அதுக்கு மேல ஒரு யோக்கியதை கூட கிழவனுக்கு இல்ல. கிழவன்கிட்ட போய் 70 வருஷம் நீ வாழ்ந்தில்ல, உன் வாழ்க்கை பத்தி என்ன சொல்ற? அவன் அதுவும் சொல்ல மாட்டான். தாவுக்கு முன்னால் நின்று பேசியதில்லை, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எங்க அப்பத்தாவை மட்டும் சொல்லல, இது இந்த ஆள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அதை இருந்தாலும் அம்புட்டு அப்பத்தா வீட்லயும் அப்படித்தான். 100 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் அப்பத்தாவுக்கு முன்னால் தாத்தாதுன்னு பேசல. அப்புறம் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. என்ன மாற்றம் வந்துச்சு? எங்க அம்மா எங்க அப்பா முன்னால் நின்று பேசு. ஒரு மாற்றம், வளர்ச்சி. எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா நின்று பேசும். ஆனா எங்க அம்மா நின்றுதான் பேசுமே தவிர சமமா உட்கார்ந்து பேசாது, நின்றுதான் பேசும். அப்படி நிற்கும். எங்க அப்பா சொல்வார், தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது ஷாஜகான் அப்படின்னு எங்க அப்பா சொன்னார்னா எங்க அம்மா சொல்லணும், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும், நீங்க தப்பாவா சொல்லிருவீங்க, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அதை விடவும் எங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டில இருந்து வெளியே போகும்போது சேர்ந்து போக மாட்டாங்க. ஊர் எப்படி ஊர் பார்த்துக்கங்க, நீ முன்னால போங்க, நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பின்னால வர்றேன். ஏன்னா சேர்ந்து போனா ஊர் சொல்லுமா, பாரு புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு சோடி போட்டு போறத, அவங்க கூட தானே சோடி போட்டு போக முடியும், பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டிட்டு போக முடியும். ஏண்டா பைத்தியக்காரனாளா, என்னங்கடா யாரை எங்கடா வச்சிருக்கீங்க? எங்க அம்மா நின்றுகிட்டே பேசும், உட்கார்ந்து பேசுனது நாங்க பார்த்ததே இல்ல. இப்ப கொஞ்சம் மாற்றம் வருது இந்த நூற்றாண்டுல. என்ன மாற்றம் வந்திருக்கு? எங்க வீட்டம்மா என் பக்கத்துல உட்கார்ந்து பேசுது, அந்த பக்கத்துல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு, என்ன சொன்னீங்க? தஞ்சை பெரிய கோவிலை கட்டியது ஷாஜகான், தெரிஞ்சா சொல்லுங்க, எது கொளறீங்க? அப்படி இடத்துக்கு யார் வந்துட்டா? எங்க வீட்டம்மா வந்துட்டாங்க. இப்போ எங்க பாப்பா இருக்கா, படுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கா, ஏதோ படிச்சுட்டு இருக்கா. ஆமா, நான் பாப்பா என்னப்பா, அப்பா குடிக்க தண்ணி கொண்டு வர, நீ என்னப்பா பண்ற? சும்மா தான் உட்காந்துருக்கேன். போப்பா போ, நீ போய் குடிச்சிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடு. நான் ஓகேம்மா ஓகே, நான் போய் குடிச்சிட்டு நான் தண்ணி கொண்டு வந்து இந்தம்மா அப்படின்னு வச்சுட்டு போப்பா. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அது குடிக்கல. நமக்கு பொறுக்குமா? நம்ம எவ்வளவு கண்காணிப்பில் இருக்கோம் பாருங்க. நம்ம அதிகாரம் என்னன்னா, நான் கொண்டாந்து கொடுத்து உன் பக்கத்துல வச்சு 5 நிமிஷமாயும் நீ குடிக்காம இருந்தா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமரியாதை. இது உள்ள ஓடுது, மண்டைக்குள்ள ஓடுது. ஆமா, நான் சொல்றேன், பாப்பா என்னப்பா குடிக்கல? குடிப்பேன்ப்பா. அடுத்த வார்த்தை சொல்றா, எனக்கு எப்ப தேவையோ அப்ப குடிப்பேன், நீ கொண்டாந்து கொடுத்துட்டேங்கிறதுக்காக ஏப்பா குடிக்க சொல்ற? ஓகேம்மா ஓகேம்மா. இப்ப எனக்கு தோணுது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு என் அப்பத்தாவுக்கு இல்லாத ஒரு சுதந்திரம், அப்பத்தாவுக்கு இல்லாத வாழ்க்கை முறை, அப்பத்தாவுக்கு இல்லாத கல்வி, என் அம்மாவுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, ஒரு உரிமை, என் மனைவிக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, உரிமை, கல்வி என் மகளுக்கு வந்து விட்டது என்று நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் அதே சமயம் ஒரு பெண்ணாக என் அப்பத்தா சந்தித்த அனைத்து அடக்குமுறைகளையும் என் மகளும் சந்திக்கிறாள் என்பது நம் காலத்தின் அவமானங்களில் ஒன்று. இன்றைக்கும் there is domestic violence. பெண்ணை பத்தி ஒன்பது ஏன் பதறான்? பொம்பளை பிள்ளை ஏன் பதறான்? ஆம்பளை பிள்ளை பத்தவனுக்கு இல்லாதது, பொம்பளை பிள்ளை பத்தவனுக்கு என்ன பதட்டம்? ஒரே பதட்டம் தான்.
காசு இல்ல, பணம் இல்ல. அந்த காலத்துல நிறைய பொம்பளை பிள்ளை பத்துட்டா நிறைய பணம் கொடுக்கணும், செலவு பண்ணணும், டவுரி கொடுக்கணும், அதான் பதறான். அப்படின்னா பணக்காரன் ஏன் பதறான்? பணம் இருக்கிறவனும் பதறான். ஏன் பதறான்? கட்டி கொடுத்தா கண்ணு போல வளர்த்த பிள்ளைய அது போல வர்றவன் பார்த்துக்குவானாங்கிற ஒரு பதட்டம் இருக்குல்ல அடி வயிற்றுல பெத்தவனுக்கு. அது இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? பேச மாட்டீங்களா? நான் போயிருவேன். எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தர போறீங்க நீங்க. எனக்கு வந்து போன காசு என்ன கொடுத்துருவாங்க. இன்னைக்கும் அந்த அச்சம் பெரும்பான்மையான குடும்பங்களில் இருக்கா இல்லையா? இருக்கு. வன்முறைனா வெறும் அடிக்கிறது மட்டும் இல்ல. அடிக்கிறவன் ஒரு செட் இருக்கானா, அது ஒரு பக்கம் இருக்கான். வீட்டில் வச்சு அடிக்கிறான், அடிக்கிறவன் இல்லையா? ஒரு நண்பர் சொன்னார், என் பொண்டாட்டிய நான் பார்த்துக்கிட்டது மாதிரி வர்றவன் என் மகளை பார்த்துக்கிட்டா போதும் சொன்னார். நான் சொன்னேன், அது உன் பொண்டாட்டி சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. ஆமா, உன் பொண்டாட்டி சொல்லணும். நல்லா. எங்க அம்மா செத்தப்ப நான் பார்த்தேன். எங்க அம்மா செத்ததை நான் எழுதியிருக்கேன். என்ற நினைவு குறிப்பில் எழுதியிருக்கிறேன். இறந்து கிடந்தது அம்மா அல்ல, இறந்து கிடந்தது அம்மாவே அல்ல, அச்சு முறிந்து கிடந்த அப்பாவின் அதிகாரம். என்ன நான் வந்துட்டேன், இன்னும் படுத்து கிடக்கிற என்று கேட்டால் அந்த குரலுக்கு அஞ்சி உயிர் பிரிந்த அம்மா எழுந்து விடுவாளோ என்று சொல்லுகிற அளவுக்கு தன் வாழ்நாள் முழுவதிலும் அப்பாவின் ஆணைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்த ஒரு எந்திரம் அம்மா. அது இன்றைக்கும் நீடிக்கிறதா? நீடிக்கிறது. பேசுகிற போது வேறுபாடு என்று சொன்னார்கள். நான் ஒரு சின்ன திருத்தம் சொல்ல விரும்புகிறேன். அது வேறுபாடு இல்லை, பாகுபாடு. வேறுபாடு வேறு, பாகுபாடு வேறு. வேறுபாடு என்பது 5 விரல்களுக்கு இடையிலும் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அதை நம்ம ஒன்றாகத்தான் நடத்துகிறோம். ஆனால் பாகுபாடு என்பது நீ உயரம், நீ தாழ்வு என்று பாராட்டுவது பாகுபாடு. அல்லது நான் உயரமான பெண்ணா, நீ தாழ்மையானவள், நீ கீழானவள், நீ கருத்து சொல்லக்கூடாது, நீ பேசக்கூடாது, சம்பாதிக்கிற திமிரில் பேசுறியா என்கிற குரலை வேலைக்கு போகிற எல்லா பெண்ணும் சந்திக்கிறாள், வீட்டை சந்திக்கிறாள். ஏன் காலங்காலமாக சொல்லப்பட்ட கதைகள். நான் இதை இவ்வளவையும் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்? நாளைக்கு உங்களுக்கும் குழந்தைகள் பிறப்பார்கள். பிறக்கிற போது குழந்தைகளில் ஆண் குழந்தையை உயர்த்தி பெண் குழந்தை தாட்டி என்ற வேதத்தோடு குழந்தைகளை ஒருபோதும் வளர்க்காதீர்கள். வேரடி மண்ணோடு களைய வேண்டிய ஒரு தத்துவம் அது. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகம் இருக்கும், உங்களுக்கு டாக்டர் ஞாபகம் இருக்கும். குடும்பம்னு ஒரு பாடம் இருக்கும். அப்பா பேப்பர் படித்துக் கொண்டிருக்க, வேற வேறும் செய்ய மாட்டார். அவர் விளக்கமாறு எடுத்து கூட்டின விளக்கமாறு சாஞ்சுக்குமா? அவர் ஒரு அப்பா பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார், அம்மா காய்கறி நறுக்கிக் கொண்டிருக்கிறாள், தங்கை வீடு பெருக்குகிறாள், தம்பி பந்து விளையாடுகிறான். என் தங்கச்சி தட்டினா பந்து எந்திரிக்காதா? இப்ப பாடமே என்ன சொல்லுது? டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்க. 1919ஆம் ஆண்டு 25 வச்சுக்கோங்க. பெண்ணின் திருமண வயது எவ்வளவு யாருக்கு தெரியுவீங்க? உங்களுக்கான அநீதிகளுக்கு மிக முக்கியமான காரணம் ஆண்கள் மட்டும் அல்ல, இந்த சமூகத்தில் இருக்கும் கருத்து மட்டுமல்ல. பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு காரணம் ஆண்கள் மட்டும் அல்ல, இந்த சமூகத்தில் இருக்கும் மதங்கள் மட்டும் அல்ல, இங்க இருக்கிற சாதி அமைப்பு மட்டும் அல்ல, இங்க இருக்கிற கருத்தாக்கங்கள் மட்டும் அல்ல. மிக முக்கியமான காரணம் நமக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக நாம் நியாயம் தேடிக் கொள்ள வேண்டும் என்கிற சுதந்திர உணர்வும், அந்த சுதந்திர உணர்வை பெறுவதற்கான கல்வியும் தேடலும் அறிவையும் நீங்கள் தேடிக்கொள்ளாததுதான் உங்கள் அடிமைத்தனத்திற்கு காரணம். உங்களுக்கான விடுதலையை நீங்கள் யாரிடமிருந்தும் பெற முடியாது. சுதந்திரம் என்பது இன்னொருவர் தந்து வாங்குவது அல்ல. அது என்ன பிச்சை பாத்திரமா? எலிக்கு சுதந்திரம் கொடுத்த பூனை இருக்கிறதா? இருக்கிறதா சொல்லுங்கள். எலிக்கு சுதந்திரம் கொடுத்த பூனை இல்லை, ஒரு நாளும் இல்லை. பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்த ஆண்கள் உண்டா? உண்டு, வெகு சிலர். ஒரு ராஜாராம் மோகன் ராய்
ஒரு மகாகவி சுப்பிரமணிய பாரதி, ஒரு தந்தை பெரியார், ஒரு பாரதிதாசன், ஒரு பட்டுக்கோட்டை என்று வெகு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆண் மக்கள் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் பெண்ணின் கல்விக்கும் பெண்ணின் திருமணத்திற்கும் போராடியவர்கள், பேசியவர்கள். சொன்னால் ஆச்சரியப்படுகிறீர்கள். 1919ஆம் ஆண்டு இந்தியாவில் பெண்ணின் திருமண வயது 9. Not once upon a time, not long ago, just 100 years before, ஆங்கிலேயர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். 1855ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்து திருமண சட்டத்திற்கு எதிராக அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். பெண்ணின் திருமண வயதை 9 12 ஆங்கிலேயர்கள் உயர்த்தினார்கள். 12. நாடு முழுவதிலும் எதிர்ப்பு. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. புகழ்பெற்ற தலைவர்கள், விடுதலைக்கு போராடிய தலைவர்கள் அதை எதிர்த்தார்கள். என்ன தெரியுமா சொல்லி எதிர்த்தார்கள்? எங்கள் திருமணங்கள், எங்கள் குழந்தைகள், நீ யார் தலையிட என்று வெள்ளைக்காரனை கேட்டார்கள். ஆனால் வெள்ளைக்காரர்கள் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு என்ன தெரியுமா காரணம்? சொன்னால் வியந்து போவீர்கள், பயந்து போவீர்கள். 9 வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டு, 9 வயதில், 4 வயதில், 5 வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்ட குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுகிற மாப்பிள்ளைக்கு வயது 16, 18, 19, சமயங்களில் 45, அந்த காலத்தில் 35 வயது ஏறிய ஆண்கள் தனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட பருவம் அடையாத பச்சிளம் குழந்தைகளோடு அவள் மனைவி என்று சமூகம் கொடுத்த உரிமையால் நிகழ்த்திய வன்புணர்வு காரணமாக பிசிக்கல் ரேப், முதுகெலும்பு முறிந்து இறந்து போன குழந்தைகளின் எண்ணிக்கை இந்தியாவில் 38,000. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். 9 அப்போது கூட ஆங்கிலேயர்களால் அதை 12 உயர்த்த முடிந்தது. இன்றைக்கு பெண்ணின் திருமண வயது எவ்வளவு? நீங்க பேச மாட்டீங்க, நீங்க முடிவோடு தான் இருக்கீங்க. பெண்ணின் திருமண வயது என்ன? 18. The legal age for marriage is 18. 18. ஆனால் திருமணம் செய்து கொள்வதற்கான தகுதியான வயது என்ன? 21. இந்த டாக்டர் வச்சுட்டு சொல்றேன், 18 வயதில் ஒரு பெண்ணின் வயிற்றில் கரு உருவானால் உருவாகும் கருவை, பிரசவத்தை தாங்குகிற அளவுக்கு அவளது முதுகெலும்புகள், இடுப்பு எலும்புகள் வளர்ச்சி அடைந்திருக்காது. அது வளர்ச்சி எப்போது முடியும்? 21 வயதிலே தான் முடிவு பெறும். 21 வயதிற்கு பிறகுதான் ஒரு குழந்தையை பெறும் உடல் ரீதியான தகுதி ஒரு பெண்ணுக்கு வருகிறது. சட்டப்படி வேண்டுமானால் வயது 18 இருக்கலாமே தவிர, மெடிக்கலி, பிசிக்கலி, பயாலஜிக்கலி a woman is eligible for a marriage only after 21. 21க்கு பிறகு மட்டும் இல்ல, அதற்கு பிறகும் எவ்வளவு காலம் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு காலம் தள்ளி போட்டு, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி போட்டு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கங்க. எதுக்கு சம்பாதிக்கணும்? நல்லா சாப்பிடுங்க. நல்லா புரியுற மாதிரி சொல்ல, நல்லா தின்னுங்க. ஆமா, நிறைய குடும்பங்கள் இந்த டீச்சர்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் வயசுல எங்க அம்மாக்கே நான் சொல்லியிருக்கேன், வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைகளையும் சாப்பிட்ற வரைக்கும் காத்திருந்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிறத சொரண்டி அதை போட்டு அதை சமைச்ச உடனேயே சுட சுட அடிச்சு நல்லா காலி பண்ணி உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அப்புறம் வர்றாங்கல்ல, அப்புறம் மிச்சத்தை போடுங்க, தேவைப்பட்ட சமைச்சு கொடுங்க, அது தப்பு இல்லை. ஆனா எல்லாருக்கும் போடணும்னு நீங்க சாப்பிடாம நீங்க சிக்காயிட்டா யார் பார்த்துக்குவா குடும்பத்தை? உங்களே யார் பார்த்துக்குவா? நான் ஏன் தெரியுமா படிக்க சொல்றேன், என் பொண்ணுக்கு சொல்றேன், நல்லா தின்னு, நல்லா ஊர் சுத்து. ஆமா, ஊர் சுத்துற அளவுக்கு சம்பாரி, வருமானத்திற்குள் வாழும் வாழ்க்கையை வாழாதே நான் சொல்லித்தர்றேன். யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. வருமானத்திற்குள் வாழ், சிக்கனமாக வாழ், 10 ரூபாய் கிடைத்தால் அதில் 8 ரூபாயை மட்டும் செலவு செய்து 2 ரூபாயை முடிச்சு போட்டு வைத்துக்கொள். நான் சொல்றேன் என் மகளுக்கு, அப்படி இல்லை மகளே, அப்படி செய்யாதே, உனக்கு என்ன தேவையோ அதற்கு சம்பாதி, அதற்கு மேலும் சேமிப்பதற்கு சம்பாதி, அதற்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள். திருமணமான பிறகு வேலையை
ஒருபோதும் விட்டுவிடாது. இதை விடவும் உயர்ந்த மகளிர் தின செய்தியே கிடையாது. எனக்கு தெரியும், நான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். யாரோ சொன்னாங்க பேசும்போது, பேங்க்ல வேலை பார்த்தேன். தமிழ் மீது கொண்ட காதலால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அப்புறம் வந்துச்சு. நான் ஆங்கில இலக்கிய மாணவன். பேங்க் வேலையை நான் விட்டதுக்கு காரணம் அடுத்தவங்க காசு என்ன எனக்கு பிடிக்கல. எப்படி பார்த்தாலும் ரொம்ப நாளாக உட்காந்து அடுத்தவங்க காசையே எண்ணிக்கிட்டு இருக்கும். 4 காசாக இருந்தாலும் நம்ம காசு வேணும் வேலை. அப்படி நான் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு லோன் கேட்டு வந்துச்சு, எஜுகேஷன் லோன். அப்ப எங்க பேங்க்ல எஜுகேஷன் லோன் இல்லை. ஆனா அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க. ஆமா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, நல்ல மார்க்கு. மேனேஜர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு வேற ஒரு பேர்ல வேற ஒரு லோனை போட்டு அவங்க அப்பா போட்டு கொடுத்து படிக்க வச்சுட்டு எம்எஸ்சி கோல்டு மெடல். ஆமா, எம்எஸ்சி கோல்டு மெடல். எனக்குலாம் அந்த ரிசல்ட் வந்தன்னைக்கு அவங்க வந்து, சார் அது மட்டும் இல்ல, அவங்க ஏழை குடும்பம், நேர்மையான குடும்பம், வாங்கின கடனை கட்டி முடிச்சுட்டாங்க. 2 மகிழ்ச்சியை பாருங்க உங்களுக்கு. ஆமா, 5 வருஷம் கழிச்சு மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலை விட்டு இறங்கி போயிட்டு இருக்கேன். கையில கருப்பா ஒரு இடுப்புல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நல்ல அம்மி குழைய மாதிரி கரையேறன்னு ஒரு பயல இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இப்படி நிக்குது. நான் கிராஸ் பண்ணிட்டேன். சார் 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 அப்படின்னு ஓடி வருது. எனக்கு முதல்ல தெரியல. நீங்க சார் என்ன சார் என்ன நீங்க மறந்துட்டீங்க? பிடிச்சிட்டேன். ஆமா, எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட். பேபி how are you? ஃபைன் சார், நல்லா இருக்கேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டில் இருக்கேன் சார். வீட்டில் இதுக்கா நீ படிச்ச? இதுக்கா நீ படிச்ச? இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? அடுப்பில் புளிக்குழம்பு, இடுப்பில் கை குழந்தை, இதுவா வாழ்க்கை? போங்க, நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு நல்லா சாப்பிட்டு உலகம் பூரா சுத்துங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நான் சொன்ன பாருங்க, ஒரு பொண்ணை நான் படிச்சு எங்க அம்மா ராணி மாதிரி வச்சுக்குவேன்னு. அப்படி உங்களை சார்ந்த உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை உருவாக்கி தருவதற்காக போங்க. நான் கேட்டேன், நீ ஏன் கோல்டு மெடல் வாங்கிட்டு படிச்சுட்டு என்னத்துக்கு நீ இப்படி பண்ற? அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. அதனால நான் வீட்டில் இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர்றேன். உங்களுக்கு ஒரு அவர் வருவார்ல, அவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நீ வீட்டில் இருக்கு, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், கவலையே படாது, வீட்டில் இருக்கு. நீங்க சொல்லுங்க, மவனே நீ வீட்டில் இருக்கு. நீ வீட்டில் உன்னை நான் ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன். இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன்னா ஆம்பளை சம்பாதிக்கிறவன், பொம்பளை கையை கட்டிருக்கிறவன். இந்த கருத்தாக்கம் இருக்கு. அதுக்கு பலியாகாதீங்க. நீங்க 100 சொல்லுவேன். நான் உதாரணம், நேரம் இல்லை, 100 உதாரணம் சொல்லுவேன். ஊர்ல இருக்கிற எல்லா புரோட்டா கடையிலையும் புரோட்டா போடுறவன் யாரு? ஆண்களா பெண்களா? இந்த பாருங்க, 800 பேர் இருக்கீங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு ஒரு 10 பேர் மெத்தும் ஆண்கள் அப்படின்ட்டு மிச்சம் பூரா முணுக்கு முணுக்குன்னு ஒரு வார்த்தையும் பேசாம கல்லு மாதிரி உட்கார்ந்து இருந்தா கடுப்பு ஏறுது எனக்கு. ஊர்ல இருக்க எல்லா கடையிலையும் தோசை போடுறவன் புரோட்டா போடுறவன் யார்? ஆண்களா பெண்களா? என்ன போராட வேண்டியிருக்கு பார்த்துக்கோங்க. எல்லா பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையும் லாண்டரி துணி துவைக்கிறவன் யாரு? பெண்களா ஆண்களா? ஆண்கள். என்ன விஷயம்? எல்லா கடையிலையும் பெரிய மாஸ்டர் சமயக்காரன் யாரு? ஆண்கள். ஏன் அங்க ஒரு பெண்ணுமே வேலை செய்யல? அங்க ஒரு பொம்பளையும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பளம் வர்ற வேலையை பூரா ஆம்பளைக்கு செஞ்சிருவாங்க. உங்களுக்கு புரியுதா? வீட்டுல துணி துவைக்கிறது யாரு? பெண்கள். வீட்டில் சமைப்பது யார்? பெண்கள். வீட்டை சுத்தம் செய்வது யார்? பெண்கள். சர்வே எடுக்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க அம்மாவை கேட்ட உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் வீட்டுல சும்மா இருக்கேன். உங்க அம்மா வீட்டுல சும்மா இருக்க? மொத்த வீடு யார் நகர்த்துறா? அம்மா. அவதான் துவைக்கிறா.
அவதான் சமைக்கிறா, அவதான் கூட்டுறா. ஆனா சம்பளம் வராத வேலை பூரா யாருக்கு? யாருக்கு? பெண்களுக்கு. அதே வேலையை வெளியே சம்பளம் வர வேலையை பூரா யார் செய்யறா? ஆண்கள். டாக்டர் பேசும்போது சொன்னார்ல, எல்லா கட்சியிலையும் பெரிய ஆண்கள், எல்லா நிறுவனங்களையும் ஆண்கள். அதையும் தாண்டி 33% எப்படியாவது பெண்களை கொண்டு வந்துடணும்னு போராடி கஷ்டப்பட்டு பதவியில நிறுத்தி ஊராட்சி ஒன்றிய தேர்தலில் நிக்க வச்சு ஒரு பெண்ணை ஜெயிக்க வச்சா, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணின் இருக்கான்னு நான் பழமொழி படிச்சிருக்கேன். இந்த இடஒதுக்கீடுக்கு பிறகு பார்க்கிறேன், ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் நிக்கிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. நேரமாகும், படிச்சா தானே புரியும். நமக்கு என்ன அதிகபட்சம் போன சினிமா, மொபைல். இப்ப யார் யார கல்யாணம் பண்ணிட்டா, எவனை டைவர்ஸ் பண்ணிட்டா, எவளுக்கு எத்தனை பிள்ளை பிறந்திருக்கு, அவ எப்ப பிள்ளை பெற்றா, அடுத்து என்ன படம் வரப்போகுது, இப்ப வந்திருக்கிற படத்துல என்ன சாங்கு, இதெல்லாம் தெரியுமா? நான் சினிமாக்காரன், நான் சொல்றேன், அந்த துறையில வேலை செய்யறவன் சொல்றேன். அந்த துறை பற்றிய அறிவு என்பது வேறு, அந்த துறைக்கு அறிவை இழப்பது என்பது வேறு. நீங்க இழக்கிறீங்க, நீங்க இழக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க பாக்குறவங்களை அழகா காட்டுறதுக்கு நாங்க என்ன பாடுபடுறோம்னு. டாக்டர் சம்மதிச்சா நான் வேணா நீங்க பேர் சொல்லுங்க, பிரபலமான ஆர்டிஸ்ட மேக்கப் இல்லாம நான் கூட்டிட்டு வர்றேன், நீங்க யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1964 கண்ணதாசன் எழுதினாரு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரி தான், எங்க? கீழ்ப்பாக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஒரே ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரி. கண்ணதாசன் எழுதினார், சென்னை கீழ்ப்பாக்கம் மனநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளில் 90% தமிழ் சினிமா நடிகைகளை மேக்கப் இல்லாமல் பார்த்தவர்கள். நாங்க என்ன பாடுபடுறோம் எங்களுக்கு தான் தெரியும். 2 மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு பூசி இந்த மாதிரி 16,000 64,000 வோல்ட்டுகளை லைட் வச்சு ஒரு 7th ஜெனரேஷன் கேமரா அப்படி எடுத்தா கழுத கூட பியூட்டிஃபுல்லா இருக்கும். புரிஞ்சிச்சு? முதல்ல கண்ணாடி முன்னால நிப்பாட்டுறத குறைங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். அப்புறம் இந்த பையில ஒரு சின்ன பேர் அண்ட் லவ்லியா, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, சண்டைக்கு வந்துருவாங்க. அப்புறம் ஒரு கிரீம், 7 நாட்களில் சிவப்பழகு வராது, வரவே வராது. அப்படி வந்தா ஏதோ தீவிரமான தோல்வியாதி இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நிச்சயமா நம்ம கரெக்ட் டாக்டர். அதான் உங்களை காப்பாற்ற போகுது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கண்ணாடி முன்னால படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? டைமே இல்லை. ஐயோ, நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்ட. ஆமா, ஒரு பவுடர் கிடையாது, ஒன்னும் கிடையாது, சுத்தம் தான். மானமும் அறிவும் தான் மனிதர்களுக்கு அழகே தவிர வேறு எதுவும் அழகு சேர்க்காது. குட்டை, உயரம், பல்லு முன்னால, கண்ணு பெருசு. எனக்கு என்ன ஒருத்தன் கேட்டிருக்கான், நீ சின்ன பிள்ளைல படிக்கும்போது, உங்க அம்மா உன்னை பத்திச்சா கோழி ஒண்ணு பத்திச்சான்னு கேட்டான். ஏன்டா அப்படி கேட்கிற? என்னடா கண்ணு உனக்கு இவ்வளவு பெருசு இருக்கு? படிக்கத்தான் பயன்படுத்திக்கிட்டேன். அதை என் தோற்றம் அல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த தோற்றம், இந்த நிறம், இந்த பல், இந்த முடி, கண், இவையெல்லாம் கர்ப்பப்பையில் இருக்கும் போதே தீர்மானிக்கப்படுகிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. நீ கண்ணாடி முன்னால் நின்று மாற்ற முடியாது. படி, எக்ஸ்ட்ரா ரீடிங் தான், எக்ஸ்ட்ரா ரீடிங். சப்ஜெக்ட்லயே எத்தனை பேருக்கு எக்ஸ்பர்ட்? எவ்வளவு புத்தகம் படிக்கிறீங்க? வீட்டில் எத்தனை லைப்ரரியில் எத்தனை புத்தகம் வச்சிருக்கீங்க? அம்மா
2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவ்வை பேசப்படுகிறாள் என்றால், அவ்வை அழகு தமிழில் எழுதினால், அறிவிற் சிறந்தவளாக இருந்தால், அரசனுக்கும் புத்திமதியும் ஆலோசனை சொல்லும் இடத்தில் இருந்தால், நமக்கு சொந்தமாவே புத்தி சொல்ல தெரியலையே. நான் இன்னொன்றையும் உங்களுக்கு நிறைவாக சொல்கிறேன். ஆண்கள் பெண்களை இழிவுபடுத்துவதற்கு இணையாக இன்னொரு குற்றத்தை பெண்கள் செய்கிறார்கள். பெண்கள் தம்மைத்தாமே இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்கிறேன், இன்னொரு பெண்ணின் உயரம், தோற்றம், அழகு, ஏழ்மை, நடத்தை, பழக்கம், காதல் பற்றி புறம் பேசுவதை முதலில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு பெண் பேசினால் அவளை பொது வெளியில் 4 பேருக்கு முன்பாக நீ இப்படி பேசுவது பிழையானது என்று குற்றம் சாட்டி அவரை திருத்தும் வழிவகை செய்யுங்கள். சேர்ந்து பின்னால் இழிவான பத்திரிகையாளர்கள் செய்வதை போல கிசுகிசுக்களையும் பிறரது உடல் சார்ந்து பிறரது ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் பேசுகிற இழிவான பழக்கம். பாரதியார் ரொம்ப அழகாக சொன்னார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அது பாரதி ரொம்ப கட்டிக்காரர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம் என்பது ஆண்களுக்கு சொன்னது. அதையே இன்னொரு விதமாக பாரதி சொன்னார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பது ஆண்களுக்கு சொன்னது, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பது உங்களுக்கு சொன்னது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு எப்போதும் துணையாக காவலாக நிற்க வேண்டுமே தவிர எதிராக நிற்கவோ பேசவோ கூடாது. அது கீழான ஒழுக்கம். பாரதி சொன்னான், என்ன சொன்னா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, முதல்ல அதுக்கு பழகுங்க. நிலத்தில் யாருக்கு மஞ்சாது நடந்து போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நின்று எங்க பார்த்து அது முதல்ல உளிங்க. ஜெயகாந்தனின் வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால், ஒரு பெண் நாணம் முழுவதும் வெட்கம் முழுவதும் அவளுக்குரியவனிடத்தில் அதற்குரிய இடத்தில் தான் அந்த உணர்வு வர வேண்டுமே தவிர பொது வெளியில் ஒரு பெண் நாணம் முழுவதும் வெட்கம் முழுவதும் வெட்கக்கேடானது என்று ஜெயகாந்தன் சொன்னார். நான் அதை வழிமொழிகிறேன். Be brave, be courageous. வீடுகளில் நீங்கள் சந்திக்கிற குளிக்கும் போது மறைந்திருந்து பார்க்கும் சித்தப்பாக்களையும் மாமாக்களையும் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? உங்கள் எதிர்ப்பினர்கள் தான், உங்கள் சினம்தான், உங்கள் சீற்றம் தான். அதான் பாரதி நிமிர்ந்த நன்னடை. நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், நிமிர்ந்த நன்னடையோடும் நேர்கொண்ட பார்வையோடும் நடந்து போகிற பெண்ணை அணுகுவதற்கு, அவளை சீண்டிவிட முடியும் என்று நம்புவதற்கு ஆண்கள் தயாராக இல்லை, அஞ்சுகிறார்கள். இன்னொரு பெண்ணும் அஞ்சுவாள். நடக்கணும். அப்போ ஒரு பெண் கேட்டாங்க, அந்த மாதிரி நடந்தா, அப்படி நடந்தா என்ன பெண்களே கேலி செய்வாங்க, அதுவும் தேவை, குதிரை மாதிரி போறா அப்படின்னு கேலி செய்வாங்க. பண்ணட்டும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் நடந்தால் அது கேலிக்குரியது, எல்லோரும் நடந்தால் அது சமூகம் ஏற்றுக்கொள்ளும் பண்பு. மெதுவாக வீசுகிற வரையில் தென்றல், வேகமாக வீசினால் புயல் என்பது வேறொன்றும் இல்லை, வேகமாக வீசும் தென்றல். மலரே, மின்னையே, தென்றலே, எல்லாம் ஸ்டாப் திஸ் மேன், நிப்பாட்டு. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னான கதை. இந்த கதைகள்லாம் பூரா ஃப்ராடு. இந்த கதையை மாத்தி சொல்றாங்க. இவங்க கூட சொன்னாங்க, தொழுநோய் வந்ததற்கு பிறகும் தாசியின் வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்பியவனை தலையில் சுமந்து கொண்டு போய் அவர் ஐயா சுவாமி, தாங்கள் விரும்பிய வண்ணம் தாசியின் இல்லம் கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டேன், இன்னும் வைத்து விட்டால் தானே, அவள் பெயர் தான் நலாயினி. உண்மை தெரியாது யாருக்குமே. இவனுக்கு மேலையும் இவனை வீட்டில் வச்சிருக்க கூடாது, நான் டிஸ்போஸ் பண்ணியிருக்கா. அப்படி யோசிச்சு பாருங்க. இனிமே இந்த சனியை வச்சுக்கிட்டு இருந்தா செய்ய போறோம் அப்படின்னு கொண்டு போய் போட்டுட்டு வந்தான்னு யோசிச்சு, அதான் லேட்டரல் திங்கிங். ஆமா, திருவள்ளுவர் எல்லாம் சொல்றான். திருவள்ளுவர் கதை சொல்றான், வாசுகி கதை தெரியுங்களா? வாசுகின்னு கூப்பிட்ட உடனே வாசுகி என்ன பண்ணாங்க? தண்ணி அரைச்சிட்டு என்ன பண்ணாங்க? அப்படியே விட்டுட்டு திரும்ப ஓடி வந்து, ஐயா சுவாமி,
அழித்தீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஏதோ ஒரு வேலை சொன்னார். அதை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க திரும்ப போய் பார்த்தப்போ அந்த கயிறும் குடமும் எங்க இருந்துச்சான்? அப்படியே இருந்துச்சான். இஸ் இட் பாசிபிள் இன் பிசிக்ஸ்? இஸ் இட் சயின்டிபிகலி பாசிபிள்? நான் அதை விட ஒன்று கேட்குறேன், இவ்வளவு பெரிய புத்தகத்தை உலகம் போட்டும் ஒரு காப்பியத்தை எழுதின ஒருத்தர் பொண்டாட்டி அவ்வளோ மக்காவா இருந்திருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஒன்றும் அந்த அம்மா 2 குடம் போட்டு இறைச்சிருக்கணும், இல்லை ஒரு முனையை கிணத்துல கட்டிட்டு விட்டுட்டு போயிருந்தா மட்டும்தான். அதுக்கு மேலே 2மே செய்யாமல் இருந்தால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கும்? இறைச்சிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணியா வர்றேன், அப்படியே விட்டுட்டு வந்தா குடம் உள்ள போயிடுமியா. கேணத்தனமா திருக்குறள் தெரிஞ்ச உனக்கு நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண தெரியாதான்னு கேட்டு தானே புத்தியான பொம்பளை. அப்ப பெய்யும் மழை, பெய்யும் மழைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அசலான பொருள் தெரியுமா? எப்போது பெய்தால் அந்த மழை பயன் தருமோ அத்தகைய மழையாக பெண் இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அதுதான் பெய்யும் மழையை தவிர பெய்யின்னு சொல்லும் போது பெய்கிற மழை. நீங்கள் யாதுமாகி நிற்கிறவர்கள், நீங்கள் அச்சத்தை விலக்கி மன உறுதியோடு இருக்க ஆரம்பித்தால், வாசித்து உங்கள் அறிவை விசாலப்படுத்திக் கொண்டால், நான் முதலில் சொன்னது போக அப்பத்தாவாக, அம்மாவாக, மனைவியாக, மகளாக, தங்கையாக, தோழியாக, காதலியாக எல்லா இடங்களிலும் யாதுமாகி நிற்கிறவள் யார்? யார்? பெண். யாதுமாகி நிற்கிறவள் யார்? பெண். யாதுமாகி நிற்கிறவள் யார்? பெண். அந்த பெண் தனக்கான உரிமையை, தனக்கான வலிமையை, தனக்கானதை தானே கேட்டு பெறும் இடத்திற்கு வருவதுதான் பெண் விடுதலையின் அடையாளம். அதுதான் மாதர் தின கொண்டாட்டங்களில் முடிவாகவும் பண்பாகவும் இருக்கும். நீங்கள் தென்றல் அல்ல, தென்றலாக இருக்கும் இடங்களில் தென்றலாக இருங்கள். ஆனால் உங்களுக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்படுகிற போது அந்த தென்றலே என்னவாக வேண்டும்? புயலாக வேண்டும். ஏனெனில் புயல் என்பது வேறொன்றும் இல்லை, அது வேகமாக வீசும் தென்றல். தென்றல் என்பது வேறொன்றும் இல்லை, மெதுவாக வீசும் புயல். நன்றி. பெண் உளி கொண்டு செதுக்கியவள் அல்ல, வழி கொண்டு தன்னை செதுக்கியவள். மானமும் அறிவும் தான் அழகு என்று சிறப்பானதொரு உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற துறைகள்